நாங்கள் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் குணப்படுத்தணும்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொஞ்சமாவது வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பரிமுகப்படுத்திட்டு இருக்கோம் சார். கொடுத்த காசுக்கு பரவாயில்ல, சுத்தமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உணவு திட்டம் மக்கள் பார்க்கும்போது ஒரு புதுசாக யோசிக்க தோணும். ஸோ பீச்சுக்கு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பாடெல்லாம். எதிர்காலத்தில் இன்னைக்கு எல்லாருமே சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு தான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் வளர அந்த மாதிரி பிபி சுகர் பேஷண்ட் அதிகமாக வராமல் தடுக்கணும்னா இந்த 2 பொருளையும் நம்ம உணவாக மாற்றிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னை கடற்கரையில் இருக்கோம். கடற்கரையிலேருந்து எங்கே போக போகிறோம்னா சென்னையில் ஃபஸ்ட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது மெரினா பீச்சில். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விவேகானந்தர் மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் தான் சென்னை ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. வாங்க அப்படி போகலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசும் இல்லை ஏகப்பட்ட மகளிர் சுய உதவி குழு எல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இங்கே எல்லா ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லா ஃபுட் வெரைட்டியும் ஹோம்மேட்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். மகளிர் திட்டம் இணைஞ்சு நகர்ப்புற வாழ்வாதாரம் இயக்கத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மகளிர் குழுவும் என்னென்ன செய்யறாங்க, அந்தந்த ஊர்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. லைவ் குக்கிங் அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல சமைச்சு சூடா வந்து சர்வ் பண்றாங்க. அதுதான் இது. இப்போ ரெடி டு ஈட், அதுக்கப்புறம் லைவ் குக்கிங் 2 செஷன் இருக்கு. ரெடி டு ஈட்னா இமீடியட்டா வாங்கி வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுற மாதிரி. எது வேணா நாங்க இப்போ சாம்பார் பொடியில இருந்து எல்லா பொடியில இருந்து எல்லாமே இருக்கு. லைவ் குக்கிங்னா அந்த ஸ்பாட்ல அப்போ என்ன சமைச்சு என்ன சாப்பிட முடியுமோ அது வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த கார்டு எப்படி? இந்த கார்டு வந்து என்ன சிஸ்டம்னா, இந்த கார்டு வந்து ரீசார்ஜ் சிஸ்டம். இந்த கார்டுல இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க 10 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து இந்த QR கோட்ல குறைஞ்சிட்டே வரும். சப்போஸ் நீங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணனா திருப்பி டாப் அப் பண்ணிக்கலாம். 80% வரை நீங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, ரிட்டர்ன் அமௌண்ட் வேணும் அப்படினால ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதான் இதோட 10 ரூபீஸ் பேலன்ஸ் இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வெரைட்டி இங்க இருக்கும்? இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்னா 38 வெரைட்டி இருக்கும். ஓகே, சரிங்களா? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இருக்கோ அந்த வெரைட்டி எல்லாமே ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். வெஜ், நான்வெஜ், மோமோஸ், என்னென்ன சைனீஸ் ஐட்டம், என்னென்ன அவங்களால வெரைட்டி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிராமத்துணவுல இருந்து நகரத்துல என்னென்ன பண்றாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. வாங்க ஸ்டால் 1லேருந்து ஆரம்பிக்கலாம். என் பேர் வளர்மதி சார். நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். மகளிர் சுய உதவி மூலியமா இதை நடத்திட்டு வரோங்க சார். எங்களுக்கு இது நடத்துறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நோ பாயில் நோ ஆயில், அதான் அடுப்பில்லா புகையில்லா எண்ணெயெல்லாம் சமையல் பண்ணுறோம் சார். ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் சார். அதனால் எல்லாமே வெஜிடபிள், ஃப்ரெஷ் வெஜிடபிள் வச்சு அடுப்பே இல்லாமல் எப்படி எல்லா காய்கறியும் நம்ம அந்த முன்னோர்கள் சமைச்சு சாப்பிட்ட மாதிரி அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் குணப்படுத்தணும்னா இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொஞ்சமாவது வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பரிமுகப்படுத்திட்டு இருக்கோம் சார். நோ ஆயில் நோ பாயில் போட்டுருக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? அதான் சார், அடுப்புல வைக்காம எண்ணெயும் போடாம நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை வச்சு பல காலத்துல இருக்கிற சாப்பிட்டாங்க இல்லைங்களா முதியோர்கள், முன்னோர்கள், அது மாதிரி சாப்பிட்டதுனால தான் அவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா இருந்தாங்க சார். அதனால அதே மாதிரி நம்ம வாரத்துல ஒரு 3 நாள் 2 நாளாவது சாப்பிட்டா நமக்கு இப்ப இருக்கிற நிறைய வியாதிகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்த். வெல்கம் டு வசந்த் விளாக்ஸ். சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மினிமம் 100 ரூபீஸ்க்கு. ஜிபே தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கார்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். 100 ரூபாயிலேருந்து நம்ம என்னென்ன ஃபுட் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்கி பயனடையுங்கள். ஸ்பெஷலோட ஒரு பார்ட்டு கிருஷ்ணகிரியோட களியும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரி வாங்க அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூரில் வந்து பிரியாணி எல்லா ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். மேடம் களியும் கருவாட்டு குழம்பு. களியும்
களியும் கருவாட்டு குழம்பும் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. ஏன் களியும் கருவாட்டு குழம்புன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஏற்கனவே கோயம்புத்தூர் பொங்கல் ஃபெஸ்டிவலில் நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு களியும் கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். எந்த ஃபுட்டுன்னு செலக்டிவ் இல்லை, ஃபுட் ஃபெஸ்டிவலில் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எல்லா ஃபுட்டுமே கொஞ்சம் லைக் பண்ணலான்னு தான் இஷ்டம். பட் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அதனால் குறிப்பிட்டது சில எடுத்திருக்கோம். எடுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் க்ரௌடாக இந்த இடம் மெரினான்றது வந்து ஜென்ரலாகவே பப்ளிக் க்ரௌட் ஜாஸ்தியான ஏரியா. இந்த ஏரியாவில் இந்த ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க இல்லையா, உண்மையிலே கவர்மெண்ட்டை பாராட்டணும். சேஃப்டி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுட்டும் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே எல்லா வகையான இயற்கையான பொடியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குதுங்க. எல்லாமே ஹோம்மேட்லேருந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாட்டோட 38 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த ஸ்டார்ட் 14 டிஸ்ட்ரிக்டோட பொருட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட சேல்ஸ் ஆர்கனைசேஷன் தான். இங்கே வந்து சிறுதானிய பொடி, மற்றபடி மசாலா பொருட்கள், அப்புறம் மூலிகை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட். எல்லா பொருளுமே வீட்டில் சுத்தம் பண்ணி வீட்டிலேருந்து ப்ராடக்ட் தயாரித்து இங்கே வந்துருக்கு. சைடு எஃபெக்ட் இல்லாதது, எந்த விதமான கெமிக்கல்ஸ் கலக்காத பொடி வகைகள் எல்லாமே ஸ்டார்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மேலே வரும். ஓகே மேம், உங்கள் கடையில் என்ன மேம் ஸ்பெஷலு? இந்த வாழையில ரிப்பன் பக்கோடா சார். ஓகே. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் இந்த முந்திரி இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், இதெல்லாம் வந்து பாரம்பரிய எங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ஒரிஜினலாக ப்ராடக்ட் இருக்குது சார். வீட்லேயே செய்கிறாங்க. இது வந்து கடையிலாம் எந்த ஒரு கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் வீட்டிலேயே உபயோகப்படுத்துறதுனால தரமான பொருட்களை உபயோகப்படுத்தி ஆயிலில் வந்து கண்ட ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க சார். பர்ஃபெக்டான ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து கார்டு கொண்டாடுறாங்களேங்க சார். நம்ம ஆக்சுவலாக வந்து அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. முன்னாடி ஒரு கேஷ் கவுண்டர் இருக்குங்க. அவங்க அதில் அமௌண்ட் கட்டிட்டாங்கன்னா அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த இதுக்கு கடைக்கு போனாலுமே அவங்க வந்து ஸ்கேன் பண்ணால் போதுங்க சார், வாங்கி போய்க்கலாம். தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறீங்களா? அந்த ஆமாங்க சார். எங்களுக்குலாம் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் இன்ஸ்டால் பண்ணிங்க சார். அந்த பில் போடுறோம்ல, பில்லிங் கவுண்டருக்கு மட்டும் எங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஸ்கேன் ஆகுங்க சார். ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து குரோம்பேட்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. இங்கே சென்னையில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஆமாம். ஸோ எப்படி நடந்துட்டு இருக்கு? என்னென்ன டிஷ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க? என்னென்ன வித்தியாசமாக இருக்குது நார்மலோட? இல்லை, இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. உணவு திருவிழா வந்து பார்க்குறதுக்கு டிஷ்லாம் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் இப்போ தான் வந்தேன் ஜஸ்ட்டு. இனிமேல் தான் போய் எல்லாம் பார்க்க போகிறேன். ஒரு டிஷ்ஷாக போய் பார்த்து சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன் நான். நீங்கள் மட்டும் தான் வந்தீங்க, ஃபேமிலியாக வந்துருக்கீங்க? ஃபேமிலியாக நான் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இது எங்கே இடம் இருக்குது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசம் நான் முதல்ல வந்துட்டேன். இப்போ எல்லாம் ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே. நான் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். செங்காத்தல் மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து நம்ம சென்னையில் வந்து உணவு திருவிழா நடக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? திருவிழா நடக்குது. அதில் வந்து எங்களோட புது சாப்பில் வந்து கோவில்பட்டியில் உள்ள கடலை மிட்டாயிலேருந்து, கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ். அந்த கடலை மிட்டாயை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, 38 டிஸ்ட்ரிக்டில் இருந்து எல்லா மக்களும் மகளிர் குழு சுய உதவி குழுவில் இருந்து அவங்களோட சொந்த தயாரிப்பு கொண்டு வந்து ப்ராடக்ட்லாம் இங்கே சேல்ஸ் பண்ண வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அக்கா வணக்கம்க்கா. அக்கா எங்கேருந்துக்கா வந்திருக்கீங்க?
சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், அதிரசம், சோமாசு, உளுப்பு எல்லா பண்டமும் நாங்கள் மெட்ராஸில் உணவுத்துறையில் நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் சார். கடையில் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு என்னக்கா டிஃப்ரெண்ட்? கடையில் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரேட்டு கம்மி. அவங்க தானே வாங்கினா ஒரு 10 ரூபா அதிகமாக வாங்கினா எல்லாரும் வாங்கினா 15 ரூபா 20 ரூபா தரலாம் நாங்கள் தரோம். ஸோ நாங்கள் மொத்தமாக மகளிர் குழு எங்கள் 4 பேர் தாமரை எஸ்எஸ்சி நாங்கள் எங்கள் வீட்டில் 16 பேர் இருக்கோம். நாங்கள் எல்லாமே சேர்த்து செஞ்சு வச்சுருக்கோம். சென்னை வெள்ளிவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த பீச் காற்றுல இந்த மத்தியான டைமில் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ திண்டுக்கல் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக திண்டுக்கல் ஷாப்லேருந்து பிரியாணி வாங்கியிருக்கோம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆம்பூர் பிரியாணி வாங்கியிருக்கோம், திண்டுக்கல் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஒரே டைமில் எல்லா விதமான பிரியாணிஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எல்லா பிரியாணியும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஊர் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா, நல்ல கவர்மெண்ட் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டேஸ்டியா இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தா இருக்கா? அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொரு ஊருக்கு போய் சாப்பிடணும்னு நினைச்சா எவ்வளோ காஸ்ட் ஆகும். இங்கே இருந்த இடத்துல சென்னையில் ஒரே இடத்துல இத்தனை வெரைட்டி பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் தான். ஸோ இங்கே என்னென்ன மேம் இருக்குது? இது பார்த்தாவே எல்லாம் பச்சை பசேர்னா ஏதோ மூலிகை மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? என் பேர் விமலா மோஷன். நாங்கள் நீலகிரி வட்டம் கோத்தகிரி வட்டத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் ஹேண்ட்மேட் ஆர்கானிக் டீ பண்ணுறோம். இதில் வந்து ஒயிட் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ, உலாங் டீன்னு 4 வகை டீயாக பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். ஒயிட் டீயில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. க்ரீன் டீயில் வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கும். கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் வாய் வழியாக ரிமூவ் ஆகும். தேவையில்லாத கொழுப்பு சக்திகளை கரைச்சி கொடுக்கும். டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கும். பிளாக் டீ வந்து ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பு பண்ணும். நம்மளுக்கு வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிளாக் டீ உதவுது. க்ரீன்லேயும் பிளாக்லேயும் ரெண்டும் சேர்ந்து உலாங் டீ இருக்குது. ரெண்டோட மருத்துவத்தன்மையும் அந்த உலாங் டீயில் கிடைக்கிது. இது பியூர் ஆர்கானிக்காக நாங்கள் இது ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபாரினுக்கு தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு இங்கே எடுத்துகிட்டு இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு தெரியணுன்றதுக்காக நீலகிரி ப்ராடக்ட் இது எஸ்எஸ்சி மக்கள் ஸோ இங்கே யாருக்காவது வேணுனாலும் நீங்கள் கொரியர் பண்ணி ஸோ நமக்கு மூலிகை டீ அந்த அக்கா ஃப்ரீயாகவே தந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இயற்கையான டீயை வாங்கி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது. இயற்கையான டீனா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நாங்கள் லேடி வில்லிங்டன் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே QMCயில் வந்து படிக்கிறோம். இங்கே வந்து புதுசாக இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்டலில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். எங்கள் ரூம்லேருந்து மட்டும் 9 பேர் வந்திருக்கோம். நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை இப்போ தான் இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. ஒன்று இந்த ஹெர்பல் டீ, ஆம்லா ஊறல். இது ஆம்லாவை 30 நாள் ஊற வச்சு அதை வடிகட்டுற ட்ரிங்க்ஸ் அது. இது 2 மட்டுமே ஒருத்தவங்க டெய்லி லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்றைக்கி நம்மளை தாக்குற பல நோய் வந்து நம்மளை விட்டு போயிடும். இன்றைக்கி எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே சாப்பிட்றோம். அதில் வர சைடு எஃபெக்ட் எல்லாம் போகணுன்னா இது 2 பொருளும் டெய்லியும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசாக இருந்தாலும் எந்த காலத்துலேயும், மழை காலம், குளிர்காலம், வெயில், எல்லா நேரத்துலையும் இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்றைக்கி நம்ம நோய் இல்லாமல் ஒரு வாழலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்பயே நம்ம இதை ஒரு உணவாக பழக்க பண்ணணும். எதிர்காலத்தில் இன்றைக்கி எல்லாருமே சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு தான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் வளர அந்த மாதிரி பிபி சுகர் பேஷண்ட் அதிகமாக வராமல் தடுக்கணும்னா இந்த 2 பொருளையும் நம்ம உணவாக மாற்றிக்கணும். ஆர்டினரி டீ குடிக்கிறதுக்கு பதில் இந்த டீ குடிக்கணும். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். இது 2 எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய டாக்டர்ஸே இதை யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்பயே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் ட்ரைனிங் போனோம். எங்களுக்கு கிளாஸ் 30 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. இது 30 நாள் கிளாஸ் எடுக்கிறப்ப அலோபதி டாக்டர்ஸ் தான் வந்து எடுத்தாங்க. எப்படி இன்றைக்கி அட்டாக் வருது, அந்த அட்டாக்கால் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ராட் பண்ணுறாங்க, அதை எப்படி தடுக்கிறது, அந்த நம்ம ஒரு நெஞ்சு வலினா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே வந்து இது அடைப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. இந்த டீ எடுத்துகிட்டு வர்றப்ப சாதாரண நெஞ்சு வலி வராது.
வராது. கேஸால் வர நெஞ்சு வலிலாம் வரவே வராது. அதுக்காக தான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களால் இப்போ தான் இதை பண்ணி வெளியே கொண்டு வர முடியுது. எல்லாரும் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி பொருளுக்கு மாறணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே மேம், இதோட டீ பேர் சுக்ரா ஹெர்பல் டீ. எங்கள் கம்பெனி பேர் சுயஜோதி. ஓகே. இது தமிழ்நாட்டில் அவைலபிள் எல்லா இடத்துலையும்? நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் யூனிட் வச்சுருக்கோம். எல்லாமே ஃபுல் டெஸ்டடு. எங்களுக்கு கவர்மெண்ட் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்ததால் தான் மகளிர் திட்டம் வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்து இது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இந்த அளவுக்கு அவங்களே செலவு பண்ணி எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மகளிர் திட்டத்துலேருந்து எங்களுக்கு போயிட்டு வர ஃபேர்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இது எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதால இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம். என்னென்ன சாப்பாடுலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க? சம்பா புட்டு சாப்பிட்டோம், கெவுரு அடகை சாப்பிட்டோம். இது என்ன நெய் பிரியாணி, சிக்கனு, நெய் சாதம் எல்லாம் எப்படி இருக்கு ஃபுட்டு? எல்லாம் நல்லா இருக்கு. தித்தி பொங்கல் சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. நெய் சாதமும் சிக்கன் கிரேவி. என்னென்ன வெரைட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க? சிக்கன் ரோல் சாப்பிட்டோம், மட்டன் கிரேவி வித் சாப்பாடு சாப்பிட்டோம், இட்லி சாப்பாடு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று டேபிள் கம்மியாக இருக்கு. டேபிளுக்கு நிறையா இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். இன்னொரு சீக்கிரம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விடணும். அங்கே கூட்டம். நான் இப்போ ராணிப்பேட்டை ஆற்காடு பிரியாணி வாங்கினேன். சீக்கிரம் அனுப்பிச்சி விட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. பசங்க பசிக்குதுன்றாங்க. சாப்பிட்றதுக்கு இடம் கம்மியாக இருக்குது. இடம் இப்போ நாங்கள் எங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். டேபிள் கம்மியாக இருக்குது. அது தனியாக செப்பரேட்டாக ஒரு லைன் போட்டிருந்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. நாங்கள் 40 கிலோமீட்டர்லேருந்து வரோம் இதுக்குன்னு. நான் இங்கேருந்து வரோம். நாங்கள் அவசரமாக சாப்பாடு சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. சார் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து நேராக பீச் ரோடில் தான் போகிற மாதிரி இருந்தது. சரிங்கன்னா ஃபுட்டு திருவிழா அப்படின்னு போட்டிருந்ததுனால, உணவு திருவிழான்னு போட்டிருந்ததுனால சரி இப்படி வந்துட்டு போய் பார்க்கலாமே என்னன்னு பார்த்துருக்கேன். ஸோ பீச்சுக்கு வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பாடுலாம். கம்மி ரேட்டில் கொடுக்குறதுக்கு நல்லா, அதே சமயத்தில் சாப்பாடு கிடைக்காத இடத்துல இது ஒரு சாப்பாடு கிடைக்கிறது ஒரு யூஸ்ஃபுல். பட் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இதில் பயன்படணும். நானும் வந்திருக்கேன், போய் பார்க்கலாம், பார்த்துட்டு என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேங்க. கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபேவரட்டான ஃபுட்டுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 45 ஸ்டால் கிட்டத்தட்ட இருக்குதுங்க. எல்லாமே ஒரு ஊரோட டிஷ்ஷு, ஃபேமஸான டிஷ்ஷு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. இந்த உணவு திருவிழாவில் என்ன ஸ்பெஷல்னால், ஸோ புதுசாக இருக்குது. இந்த டோக்கன் சிஸ்டம்ன்றது புதுசாக இருக்குது. ஸோ ஒரு கார்டு மாதிரி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வேணும்னா திரும்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாய் பாப்பா, சாப்பிட்டீங்களா? ஃபுட்டு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சூப் சாப்பிட்டோம். சூப்பா? நல்லா இருந்ததா சூப்பு? நல்லா இருந்தது. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? வேளச்சேரியிலேருந்து வரீங்களா? வேற ஏதாவது சாப்பிட்டு பார்த்தீங்களா? பிரியாணி சாப்பாடு வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? வெளியே போய் சாப்பிடுவோம். சார், என்னுடைய பேர் முத்துலட்சுமி. நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி பகுதியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து கற்பக விருச்சகம் என்ற மகளிர் சுய உதவி குழுவிலிருந்து பால்கோவா தயாரித்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுறோம். இதில் வந்து பால், சீனி அந்த பொருட்கள் கலந்துருக்கோம். இப்போ ஃபுட் எக்ஸ்போக்கு ஒரு 875 கிலோ கொண்டு வந்திருக்கோம். நல்ல புதன்கிழமைலேருந்து நல்லா போய்கிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் இங்கே ஹோம்மேடில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் போகிறப்ப வாங்கிட்டு போயிடலாம். எங்கேருந்து மேம் வந்துருக்கீங்க? நாங்கள் சென்னை சேட்பட்டு சார். ஸோ ஃபுட்டெல்லாம் எப்படி மேம் இருக்குது? நல்லா இருக்குது சார். என்னென்ன ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? நாங்கள் மதுரை கறி தோசை சாப்பிட்டோம், திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்றோம் சார். அதுக்கப்புறம் பனம்பழம் இது சாப்பிட்டோம், மில்க் ஷேக் சாப்பிட்டோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாக தான் சார் வந்திருக்கோம். நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா? இருக்குது சார். இருக்கா? நல்லா இருக்குயா, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கொடுத்த காசுக்கு பரவாயில்ல.
சுத்தமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அது என்ன நீங்கள் சாப்பிட்றது? புட்டு. புட்டு எந்த ஊர்? திருநெல்வேலி புட்டு. திருநெல்வேலி புட்டா? அரிசி புட்டு. சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. சென்னையில் வில்லிவாக்கத்தில் தான் வந்துருக்கீங்க. ஸோ ஃபுட்டுலாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. நார்மலாக கடையில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு? பீச் காற்று வாங்கிட்டே சாப்பிட்றோம், மெயின் அதுக்காக தான் வந்து ஹோட்டல் போகிறத விட்டுட்டு. இன்னொன்று நிறைய ஸ்டால்ஸ் ஒரே இடத்துல இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸில் விற்கிறது பேக்கிங் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். டிஃப்ரெண்ட் டைப். ஃபேமிலியாக வந்திருக்கீங்க? ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறோம். அதான் பீச்சில் வந்து எப்பவுமே ஃபேமிலியோட வந்து பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடுவோம். இந்த தடவை நிறைய பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். ரேட்லாம் எப்படி இருக்கு? ரேட் ஓகே சார், வர்த்து. மீடியம் ரேட்டு தான் இருக்கு. மினிமைஸ் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது, வர்த்தாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட் ஓகே. தேங்க்யூ. நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒரு 10க்கும் மேற்பட்ட வகையான சூப்லாம் இங்கே இருக்குது. அது இயற்கையான சூப்பு, மணத்தக்காளி சூப்பு, அப்புறம் நிறையா வெரைட்டியான சூப்லாம் இங்கே இருக்குது. எங்கே வந்துடுறீங்க? நாங்கள் மீன்சூர்லேருந்து வந்திருக்கோம். இது சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால சரி புதுசாக ஐட்டம்லாம் நிறைய இருக்குது சொன்னாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அதான் இந்த அரக்கோணத்துலேருந்து வந்தேங்க. ஸோ பார்க்கும்போது இது உணவு திருவிழா அருமையாக இருக்குது. எல்லா ஸ்டாலினுடைய ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது கலைஞருடைய ஆட்சியினுடைய ஒரு படி அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க, சூப்பராகவும் இருந்தது. இதே அரக்கோணத்தில் நடத்தாலும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஹாய் ப்ரோ, வண்ணாரப்பேட்டிலேருந்து வந்துக்கிறோம் ப்ரோ. நாங்கள் நீங்கள் ஃபுட்டுலாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்குது ப்ரோ. மட்டன் பிரியாணிலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பீச்சில் நம்ம சென்னை மெரினால இந்தமாரி செய்யறதே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டியும் இருக்குது. இஷ்டப்படி நம்மளுக்கு என்ன உணவு வேணுமோ அதை வந்து அந்தந்த பில் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நம்ம பில் கட்டி கூட வாங்கிக்கலாம். ஆனால் வெரைட்டிகள்லாம் வித்தியாசமாக செம்ம கலெக்ஷன் இருக்குது. நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்குது இந்த உணவு திட்டம். மக்கள் பார்க்கும்போது ஒரு புதுசாக யோசிக்க தோணும். அந்த உணவு திட்டம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் பீச்சுக்கும் வருவாங்க, அப்படியே வந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அவங்க இருக்கிற மக்களுங்க எல்லாம் சுற்றி நம்ம பார்த்தா வந்து ஒரு திருவிழா போல இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சன். டேக் கேர், பாய் பாய், டாட்டா, see you.